வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு புலாவ் மாதிரி ஒரு காய் போட்டு ஒரு ரைஸில் கிச்சடி மாதிரியும் புலாவ் மாதிரி ஒன்று பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. எங்கள் அம்மாலாம் அப்போல்லாம் அடிக்கடி செய்வாங்க. புலாவ் மாதிரி தான் அது. பார்த்திங்கன்னா பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். காய்கறி வந்து கேரட், ஒரு 2 கேரட், ஒரு 4-5-6 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா வெள்ளி வச்சுருக்கேன். அதிலே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. பாருங்க, 5 பச்சை மிளகா குறுக்க கிராஸாக வெட்டி வச்சுருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா தான். ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன், கிராஸாக வெட்டி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட, வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து பச்சரிசி வாஷ் பண்ணி 1.5 அழகு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 அழகு அரிசி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு பாதி ஆயில் பாதி கீ. இந்த கீ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கீ, அதே மாதிரி 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா இந்த ஆயிலும் கீயும் நல்லா காயட்டும். இது நல்லா காஞ்சோடனே நம்ம இந்த பட்டை, இலை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வறுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வறுபடுத்தும். இதுலேயே நம்ம வெட்டி வச்சு ஆனியன், வெங்காயத்தையும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே நம்ம இந்த வெட்டி வச்ச பீன்ஸ், கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அந்த அரிசி பச்சரிசி தாங்க, அது சாதா பச்சரிசி தான், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இதில் ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் வந்து தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். கல் போட்டு தேவையான அளவு போட்டுப்போங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். 1.5 டம்ளர் தான் போட்டேன் அரிசி. 3 டம்ளர் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோங்க. இன்னொரு 1/2 டம்ளர் கூட வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பொலன்னு இருக்கணும், வரையாக இருக்கணும்னா நம்ம அந்த 1க்கு 1ன்ற மாதிரி விட்டுக்கலாம். பச்சரிசி தான் அது. நான் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். கொதி வந்து நல்லா தலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சுருவோம். 2 சவுண்டு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புலாவ்னு சொல்லிக்கலாம், பிரிஞ்சின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. ஒரு 8 நிமிஷம் வச்சு வந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வச்சு வந்து பார்த்தா கரெக்டாக சரியாக இருக்கும். வந்து பார்க்கலாம். பாருங்கள், புலாவ் சூப்பராக, ஒயிட் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எம்மியாக இருக்குது. சாப்பிட போகிறோம் நாங்கள். கரெக்டாக ஒரு 3 சவுண்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இது சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.